வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனாலதான் எதையாவது பண்ணி என் குழந்தைய சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தெய்வான பார்த்து பேசு. கோவத்துல தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு அப்புறம் உண்மை தெரிஞ்சப்பறம் நீ மனசு கஷ்டப்படுவ. உண்மையா? எது உண்மை? என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கதை விடவா வேற ஒரு பெரிய உண்மையை நான் தெரிஞ்சுக்க போறேன். புள்ள எது பண்ணாலும் அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. ஆமாம்மா, ஆமா. நீ இப்படியே புனிதா பேசுறதுக்கெல்லாம் மண்டி ஆடிக்கிட்டே இரு. உனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாச்சி மாமா கூட போயிடுன்னு உன்னை அனுப்புறா இல்லையா மட்டும் பாரு. டேய் ஆளாளுக்கு பேசுறத முதல்ல நிறுத்துங்கடா. புனிதாமா, நீ சொல்லுமா, எதுக்குமா பாலை தட்டி விட்ட? என்னங்க இது? சொல்லுமா. அப்பா அது வந்து அழாத. உனக்கு பாலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உயிரை வாங்காத. தெய்வான, என்னம்மா நீ பாட்டுக்கு பச்சை மண்ணு அத போய் என்னம்மா திட்டிக்கிட்டு? என்னம்மா இது? என்ன புனிதா, உனக்கு தெய்வானைய பார்த்தா பாவமா இல்லையா? நாங்க இத்தனை பேர் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கோம். எதுக்குமா இப்படி பண்ண? சொல்லுமா, என்னாச்சு? ஐயோ, குழந்தைய பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு. மா, குழந்தை குடிக்கிற பால்ல விஷம் கலந்துருக்குமா? சின்ன குழந்தை குடிக்கிற பால்ல விஷம் கலந்துருக்குன்னு சொல்றியே, உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்கா? ஏதோ கோவத்துல பாலை தட்டி விட்டேன்னு சொல்லு, அதை நாங்க ஒத்துக்கிறோம். விஷமா? அதை விட்டுட்டு தாய்ப்பால்ல போய் விஷமா? இதுல 4 பேர் சப்போர்ட்டுக்கு வேற. பால்ல விஷமா? எங்கா, இது நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கின பால் தானே? அப்ப எப்படி விஷம் வந்திருக்கும்? ஓ, எங்களை காயப்படுத்த வேற வழி இல்லைன்னு சொல்லி இந்த சின்ன குழந்தையோட பசியில விளையாடுறீங்களாக்கா? தெய்வான, புனிதா என்ன சொல்ல வராங்கன்னு கேள. நான் ஒன்னும் கேட்க மாட்டேன்னு சொல்லல. கண்ணு முன்னாடி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொன்னா நான் அதை எப்படி நான் எடுத்துக்கிறது? தெய்வான, இங்க பாரு, நிஜமாவே பால்ல விஷம் கலந்திருக்கு. என்னக்கா சொல்றீங்க நீங்க? சரவணா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சரவணா. அன்னைக்கு பாப்பாவுக்கு போலியோ டிராப்ஸ் போட வந்தாங்கல்ல, அதே மாதிரிதான் மில்க் பேங்க்ல இருந்து வந்த பொண்ணுங்களும் இருந்தாங்க. அவங்கதான் ஸ்ரேயா குடிக்கிற பால்ல விஷம் கலந்திருக்காங்கன்னு தோணுது. ஏதோ கலந்திருக்காங்கன்னு சொல்றீங்களா இல்ல ஏதோ கலந்திருக்காங்கன்னு தோணுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குக்கா. இதுக்கு மேலயும் நீங்க பேசுற எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மாவும் இருக்க முடியாது. மாமா, அந்த பாட்டில் இருக்க பால் எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிருங்க. அதுல மட்டும் விஷம் கலக்கலன்னு வரட்டும், அப்புறம் இருக்கு. சரி சரி சரி. டேய் சரவணா, நீ சும்மா இவர சும்மா கத்தாத. என்னம்மா நீ குழந்தை போய் திட்டிக்கிட்டு இருக்க? அமுதா, வீட்டுல பசும்பால் இருக்குல்ல, அதை போய் காய்ச்சி கொண்டு வா போ. சரி, சீக்கிரம் போமா, குழந்தை அழுதுட்டு இருக்கா. என்னம்மா புனிதா இதெல்லாம்? அம்மா, இல்லம்மா, அது மாப்பிள்ள, கபிலன் இரு. மாப்பிள்ளை, புனிதா. கபிலன், ஐயோ, என்னங்க இதெல்லாம்? குழந்தை வேற அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறாளே. சரிடி சரிடி கண்ணு. ஐயோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. உங்க தம்பி குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன். எதையுமே கேட்காம அவங்க அசிங்கப்படுத்துறது எப்படிங்க உங்களால தாங்கிக்க முடியுது? என்னால தாங்க முடியலங்க. மில்க் பேங்க்ல இருந்து நீங்க தானே பால் ஆர்டர் பண்ணீங்க, அப்புறம் எதுக்கு அந்த பாலை தட்டி விட்டீங்க?
உங்ககிட்ட தான் கேட்குறேன் புனிதா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்படி நீங்க செய்யற ஆள் இல்லையே, எதுக்காக அந்த பாலை தட்டி விட்டீங்க? எல்லாரும் முன்னாடி ஒன்றும் சொல்லாம நின்றுட்டு இருந்தீங்க, இப்ப தனியா தானே இருக்கோம். என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க புனிதா, ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு அந்த பிரைவேட் நம்பர்ல இருந்து மறுபடியும் கால் வந்துச்சு. பேசினவனுக்கு நம்ம வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுது. அவன் நம்மள எங்கேயோ இருந்து கண்காணிச்சிட்டு இருக்கான். குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறான். அப்புறம் அவன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட உயிர் போக போகுதுன்னு சொல்லி எனக்கு கால்ல சொல்றான். சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அப்புறம் போனை வச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் எனக்கு பாப்பாவுக்கு வெளியே இருந்து வாங்கிட்டு வந்த பால் ஞாபகம் வந்தது. ஒருவேளை பால்ல விஷம் கலந்திருக்குமோன்னு நினைச்சுதான் நான் அப்ப அதை தட்டி விட்டுட்டேன். எனக்கு அது தப்புன்னு தெரியும். ஆனா எனக்கு அந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியல கபிலன். நிலைமை பாத்தீங்களா? புனிதா, அழாதீங்க, எனக்கு சங்கடமா இருக்கு. நான் கூட உங்களை புரிஞ்சுக்காம கோவப்பட்டேன். உங்களுக்கு போன் வந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா எல்லாரும் கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்பாங்கல்ல. நீங்களும் இப்படி அவமானப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. நான் என்னன்னு போய் சொல்லுவேன் கபிலன்? நான் ஏற்கனவே போய் சொன்னப்போ சரவணனும் தேவானியும் அது எதுவுமே நம்பல. இப்போ நான் திரும்பவும் எல்லாரையும் கலவரப்படுத்தணுமா? அதுக்காக இப்படியே எவ்வளவு நாள் தான் மாறி மாறி எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டே இருக்க போறீங்க? நீங்க நல்லதுக்காக செய்யற எதுவும் யாருக்குமே புரியாது. எப்போ உங்களை என்ன செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க தம்பி தெய்வானா யாருக்குமே நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல புனிதா. நம்ம இனியே இங்க இருக்க வேண்டாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னால் இந்த வீட்டை விட்டு வர முடியாது கபிலன். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க புனிதா? நம்ம குழந்தை உங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். இந்த டைம்ல நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மத்தவங்க எல்லாரும் உங்களை மட்டும் தான் பிரச்சனையா பாக்குறாங்க. ஆனா நீங்க தான் எல்லாரோட பிரச்சனையும் உங்க தலைமையில தூக்கி வச்சிருக்கீங்க. குடும்பத்துக்காக எத்தனை நாள் தான் உங்களை நீங்க வருத்திக்கிட்டு இருக்க போறீங்க? அதுக்கு தகுதியானவங்க இங்க யாருமே இல்ல. நன்றி இல்லாதவங்க மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது புனிதா. கபிலன், குழந்தைங்களுக்கு அம்மா நினைக்கிறது புரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு நான் ஏன் அழறேன், எதுக்காக வருத்தப்படுறேன்னு எல்லாமே தெரியும். நம்ம குழந்தையால அதை உணர முடியும். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க புனிதா. உங்களை மாதிரி எல்லாரும் வேணும், அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் கூட இருக்கணும்னு குழந்தைய மாத்திராதீங்க. கொஞ்சம் சுயநலத்தையும் நம்ம குழந்தை கத்துக்கணும். நீங்க உங்க ஃபேமிலிக்காக இவ்வளவு பண்ணியும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் எதுக்குங்க எல்லார்கிட்டையும் இவ்வளவு அவமானப்படணும்? கபிலன், குடும்பத்துக்காக பண்ற விஷயத்துல அவமானம் என்ன இருக்கு கபிலன்? யாரு என்ன சொன்னாலும் சரி, இது என்னோட குடும்பம். இன்னைக்கு இல்லாட்டியும் அவங்க என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும்.